வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்போ செய்ய போகிறது பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கை சிறுபருப்பு பொரியலுக்கு. அப்புறம் நம்ம இப்போது தாளித்து விடலாம். இந்த இதை ஒரு 1/4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கீரைக்கு எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம். 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் ஊற்றினா கூட போதும். நம்ம இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வத்தல் வேணாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாய், அதான் வத்தல்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கலாம். எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கீரையை போட்டுக்கலாம். ஊற வச்ச இந்த ஒரு கை பருப்பு அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். வெந்த உடனே நம்ம கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். இப்போ நல்லா இது கொஞ்சம் கிளறி கூட விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை. அந்த பருப்புல இருந்த கொஞ்சம் தண்ணியே போதும், அதிலே வெந்துடும். கொஞ்சம் தண்ணி இருக்குதா? இப்போ வேகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அதுலேருந்து கீரையில் நம்ம அலசி வச்ச தண்ணி, கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணியிலே வெந்துடும் சீக்கிரமாக. நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். A few moments later. இப்போ பாருங்க, பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த தேங்காய் ஒரு பத்தை மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம், அதை இப்போ போட்டுக்கலாம். தேங்காய் நிறைய தேங்காய் வேணாலும் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கொஞ்சம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த சிறுபருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு கூட போட்டுக்கலாம். இல்லை பருப்பே போடாமல் கூட அந்த மாதிரியும் பொரியல் பண்ணலாம். பருப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். வெறும் கீரை மட்டும் பண்ணால் அது ஒரு சுவையாக இருக்கும்.
துவரம்பருப்பு போட்டால் அது ஒரு சுவையாக இருக்கும். 3 வகையான சுவை இந்த கீரையிலேருந்து வரும். உங்களுக்கு எந்த சுவை பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு பாருங்கள். இல்லை இந்த சுவை பிடிச்சிருந்தாலும் செஞ்சு பாருங்கள். தேங்காயெல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த நல்லா சாம்பார், காரக்குழம்பு இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி தினம் ஒரு கீரை செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க நல்லா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.